தொடர் தும்மல், இருமல் ம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல எந்த மாதிரியான தீர்வுகள் இருக்கு? என்ன மருந்துகள் இருக்கு? ம். என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நுரையீரல் சம்பந்தமான நோய்களை ட்ரீட் பண்றதுல சித்த மருத்துவம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மோஸ்ட்லி நுரையீரல் நோய்களை வராம தடுக்கிறதுலயும், அந்த நோயை குணப்படுத்துறதுலயும் சித்த மருந்துகள் நல்லாவே பலனளிக்குது. நம்ம இவ்வளவு நாள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நுரையீரல் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து சித்த மருந்துகள் எடுக்கிறது மூலயமா அதுல இருந்து வெளியில வர்றதும், அந்த எபிசோட்ஸ் குறையிறதும் நம்ம கண்கூடா நிறைய பார்க்கிறோம். அதனால சித்த மருந்துகள் பயன்படுத்தும் போது நுரையீரல் நோய்களை கண்டிப்பா நம்ம நிறைய ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதுல குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஆஸ்துமா, இந்த இன்ஹேலர் இருக்க தொடர்ச்சியா அந்த பாதிப்பு இருக்கும். மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது, தும்மல் வர்றது, பஃப் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம அவங்கள வித்ட்ரா பண்ண வைக்கிறது. எந்த மருந்துகளுமே எடுக்காம இருக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போறதும். 2வது எபிசோட குறைக்கிறது. அவங்க வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, மாசத்துல 30 நாளா அந்த பஃப் எடுத்துட்டே இருப்பாங்க. காலையில, ஈவினிங் அந்த மாரி தொடர்ச்சியா பஃப் ஆமா. எடுக்குறது. அந்த மாதிரியான சில மெடிசின் எடுக்கிறவங்க, டேப்லெட்ஸ் போடுறது இதெல்லாமே அதனுடைய அளவ குறைச்சு, ரொம்ப ரேரா மாசத்துக்கு 1 முறை, இல்ல 2 மாசத்துக்கு 1 முறை அந்த டோஸ் ரொம்ப குறைச்சு மினிமம் டோஸ் பண்றது ஒரு சில கேட்டகரிக்கு பண்ணுவோம்.